கண்ணியத்திற்கு ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. அல்லாவுடைய அருள் உண்டாவதாக என்னன்னா, அந்த அருளுக்கு நம்மளை பாக்கியவான்களாக்கணும். அந்த அருளுக்கு நாம் முயற்சி பண்ணி கிட்ட கிட்ட நெருங்கணும். அல்லா பக்கம் நெருங்க தான் நமக்கு அல்லாவுடைய அருள் வரும். அல்லாஹ் மகா கோபக்காரன். அதே சமயத்தில் அல்லாஹ் சொல்ற சட்ட திட்டங்களை கட்டுப்படுத்தும் போது நடத்தும் போது அந்த சட்ட திட்டங்களை கொண்டு அவனை கோபத்தை அனுப்பலாம். அதையும் அல்லாஹ் தான் சொல்றாரு, நம்ம சொல்ல. அல்லாஹ்வுடைய கோபம் உச்சமானதுன்னு வைங்க. அந்த கோபத்தை அடக்கக்கூடியதுன்னா தர்மம் தான். அப்ப அதிகமான தர்மம் கொடுக்க நம் மீது உள்ள கோபங்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிடுவான். கோபம் அந்த கோபத்தை அணைக்க, நெருப்பை தீயை தண்ணீர் அணைப்பது போல அல்லாஹ்வுடைய கோபத்தை அவன் சொல்லி காட்டிய தர்மம், அவன் பேரால் கொடுக்கிற தர்மம் அழித்து விடும். இன்னைக்கு பாருங்க, இந்த சண்டை நடக்குது, உலகமே பயந்து கிடக்குது. அதான் அந்த மேற்காசியா சண்டை. இப்போ முஸ்லீம் நாடுகளை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஏன் முஸ்லீம் நாடுகள் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னாக்கா, அவங்கெல்லாம் அதிகமான உச்சக்கட்டத்தில் போய் வாழ்றாங்க. வருமானம் நிறைய கொட்டுது. எதனால கொட்டுது? அவங்க உழைப்பாளையா இல்லை, அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து. அந்த பெட்ரோல் அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து. இன்னைக்கு வெயில் சன்னில கரண்ட் எடுக்கலாங்கிறாங்க. அதுல அருள்கள் அவங்களுக்கு தான் வந்திருக்குது, இந்த சவுதிகாரங்க தான் வந்துக்குது. அப்போ அவ்வளவு கொற்ற இடம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துல தரிசிக்க வரம் பாருங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துல வரம் பாருங்க. அதுல உம்மனாச்சிரம் ஹஜ்ஜிச்சிரம் அவ்வளவு மாதிரி கொண்டு வந்து கூட்டுறோம். அப்போ எல்லா வகையிலும் அவர்களுக்கு வருமானம் வருது. அந்த வருமானம் அவர்களுக்கு என்ன செய்யுதுனாக்கா, பாத்ரூம் எல்லாம் பவுனாகிறான். தாங்க பாத்ரூம் இருக்கிற இடம், காரு, இந்த புர்னே சுல்தானுடைய இதை பார்த்தீங்கன்னா, அவர் வச்சுக்கிற காரு கிட்டத்தட்ட ஒரு 40 காரு. அந்த கார் எந்த கம்பெனிக்காரன் ஒரு காரை அறிமுகப்படுத்தினாலும் அந்த காரை விட்டு வந்துடும். 40 கார்லையும் அவர் போவாரு. ஒரு காரில் போகிற, 2 காரில் போகிற, 3 கார் வச்சுக்க, ஒரு ரிப்பேராக இருக்கலாம். இவ்வளவு ஆடம்பரத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, சொல்ல முடியாத ஆடம்பரத்தை அனுபவிக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் சொன்னா சோதனைங்கிறான். ஒன்று அறிவு சோதனைங்க. அறிவு மட்டும் ஒருத்தவங்க வந்துருச்சுங்க, அது சோதனை. அந்த அறிவை கொண்டு தான் அழிவை உண்டாக்குறான். இன்னைக்கு எல்லா ராக்கெட்டு இதெல்லாம் போகுது, எல்லாமே இந்த அணுகுண்டு இதெல்லாம் அறிவை கொண்டுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அறிவை கொண்டுதான் இதெல்லாம் ஆக்கப்பட்டது. அந்த அறிவை இது அழிவுக்கு கொடுக்குது. அப்போ ஒருத்தனை அழிக்கிறதுக்கும் இவன் அறிவு தான் பயன்படுது. அப்ப அந்த அறிவை கொண்டு இவன் ஆடம்பர வாழ்க்கையும் பண்றான். அப்ப இந்த ஆடம்பர வாழ்க்கை இவனுக்கு அறிவை கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும், இல்லை சந்தேகமே படாம. அப்ப அறிவு ஒரு சோதனை. அந்த அறிவை கொண்டு மக்களுக்கு ஆபமானதான் செய்யணுமே தவிர மக்களுக்கு பாதனை செய்யக்கூடாது. அந்த அறிவை கொண்டு ஆடம்பரம் கொஞ்சம் வைக்கலாம, அளவுக்கு மீறி ஆடம்பரம் வைக்கக்கூடாது. அப்போ அந்த வசதி வாய்ப்பு, பணமும் ஒரு சோதனை தான். அறிவு ஒரு சோதனை, பணம் ஒரு சோதனை, அழகு ஒரு சோதனைங்க, அழகு கூட ஒரு சோதனை. அப்ப இவ அனைத்தும் நம்ம கொடுத்த ரஹமத்தை அனைத்தும் சோதனைங்களாம். அப்ப இந்த சோதனையில நீ என்ன செய்யணும்னா, ஓரளவு அதை அனுபவிக்கணுமே தவிர உச்சக்கட்ட அனுபவம் கூடாது, உச்சக்கட்ட அனுபவம் கூடாது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. அந்த 14 பிரைம் மினிஸ்டர் அனுபவிச்சாங்க பாருங்க, எல்லாம் 14 பேரும் போயிட்டாங்க. அந்த 14 பிரைம் மினிஸ்டர் அனுபவிச்ச பணம், அனுபவிச்ச செல்வாக்கு, அனுபவித்த தன்மை, அவங்களுடைய செலவு கணக்கு எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மால் செஞ்ச ஒரு வருட செலவுக்கு தான், அவர் ஒரு பீரியடுக்குள்ள செலவு தான் அத்தனை பேரும் 14 வருஷம் ஆண்ட நம்மளை ஆண்ட பிரைம் மினிஸ்டருடைய செலவாகும். ஏன்? எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. நம்முடைய ஃப்ளைட்டு பிடிக்கணும், நம்முடைய உடம்பு பிடிக்கணும், நம்முடைய உடுப்பு பிடிக்கணும், நம்முடைய இது கடிகாரம் பிடிக்கணும், ஷூவை பிடிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம். ஏன் அப்படின்னா, தங்களுடைய உழைப்பால் வந்த பணம் இல்லை. இதான் சொல்றான், இதான் சோதனை. தங்களால் உழைத்த பணம் இல்லை, உழைப்பால் வந்த பணம் இல்லை. இன்னைக்கு சவுதி ராஜாக்கள், புர்னே ராஜாக்கள், துபாய் ராஜாக்கள், அவங்க உழைப்பால் வந்த பணம் இல்லை, பணம் இல்லை. அந்த அருள் அல்லாஹ் கொடுத்தது. எல்லாம் செத்து சுண்ணாம்பா பாலைவனத்தில் இருந்தாங்க. அந்த பாலைவனத்தில் கிடைக்கப்பட்ட பெட்ரோலை கொண்டுதான் எல்லாம் வந்துச்சு. இங்கே இவங்க சோத்தை அனுபவிக்கிறாங்க. யாருடைய மக்களுடைய வரிபணம், மக்களுடைய வரிபணத்துல சுபகம் பண்றாங்க.
அப்ப அந்த சுகத்தை போகத்தை வந்து மக்களுடைய பணத்துல இது பண்றாங்க. அங்க அவன்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள்ல பண்றான். அதான் அது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜக்காத்தை வந்து எனக்கு வேணாம், எனக்கு ஹராமாக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்துக்குன்னா மக்கள்கிட்ட வாங்குற வரி பணம் இருக்கிறவங்க அந்த வரி பணத்தை வந்து அனுபவிக்க மாட்டாங்க. ஓரளவு தான் சாப்பிடலாம், நிர்வாகத்துக்கு செய்யலாம், வண்டி வாகனத்துக்கு பண்ணலாமே தவிர அந்த தாம் டீம் ஆடம்பரத்துக்குலாம் ஒருபோதும் அளவுடு கிடையாதுன்றா. அது மட்டும் தன் குடும்பத்தாருக்கும் அது அளவுடு கிடையாதுன்றாங்க. வரி, இந்த ஜக்காத் என்பது வரி, வரி மக்களுடைய பணம். அவங்க உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு கட்டுறான். அந்த ஜக்காத்தை கொண்டுதான் அரசாங்கம் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணுவோம். ஆனா அந்த பணத்துல ஆளுநர் உச்சக்கட்டத்துக்கு போறான், அவன் அழிவை நோக்கி போறான் அப்படின்னு தான் எல்லாம் சொல்றான். அப்ப இறைவனுடைய மக்களுடைய வரி பணத்தை, அந்த பணத்தை இறைவனை மறந்து இவ்வளவு ஆடம்பரம் செய்யறாங்க பாருங்க, அது ஒரு பெரிய பார்வை குற்றம். அதே போலத்தான் இந்த இறைவனுடைய அருளை கொண்டு வர்ற வருமானத்தை ஆடம்பரம் பண்றாங்க பாருங்க, அதுவும் கஷ்டம், அதுவும் ஒரு சோதனைத்தான். அழிவை நோக்கி இவங்க எல்லாம் போறாங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே ஒரு உதாரணம், இந்த குர்ஆன்ல பாருங்க 59வது அத்தியாயம், ஒன்று கூடுதல். அந்த அத்தியாயத்து பேரு ஒன்று கூடுதல். அதுல கடைசி 22, 23, 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம சொன்னாவே நமக்கு பரக்கத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார சொல்லலாம், அவன்லாம் பணக்காரனா இருக்கான், நாங்க ஏழையா இருக்கோம். பணக்காரனும் வந்து ரொம்ப ஈஸியா பணத்தை கொடுத்து தர்மத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபத்தையும் குறைச்சிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து எல்லாத்தையும் கிடைக்கப்படுறாங்களே, எங்க கிட்ட அந்த அருள் இல்லையே, அந்த செல்வம் இல்லையே அப்படிங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு வானாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பேரை துதிங்க, அதுக்கு ஈக்குவலா போகும் அப்படிங்கிறாங்க. அவன் மறந்துட்டான், பணம் கொடுத்தவன் எல்லாம் அந்த பணம் சுகத்தை பார்த்துட்டு மறுமையை மறந்து அல்லாஹ் மறந்து தான் பூண்டு இருக்கான். ஆனா நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை நீங்க சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இதை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை சொன்னீங்கன்னா அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய தர்ஜாவை நீங்க எட்டி பிடிச்சிடலாங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஏழைகளுக்குங்கிறாங்க, நான் ஏழை அப்படிங்கிற பாருங்க, அந்த ஏழைகளுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுல வந்து இந்த பேரை சொல்றதுல அவங்களோட அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறான். அந்த பணக்காரன் நீ பாக்குறிய, அவனுடைய அந்தஸ்துக்கு நீ வரலாம், எப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா அப்படின்னு. இப்ப இந்த 59வது அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு உதாரணத்தை கொண்டு, ஒரு எவிடன்ஸை கொண்டு சொன்னான். எப்படி சொன்னான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா அல்லாஹ் ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி வ ரஹ்மான் ரஹீம், வல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா வல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுன் முஃமினுன் முஹைமினுன் அஜீஜ் ஜப்பார் முத்தகப்பீர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன். நீங்க வர்ணிக்கிறீங்களே, இந்த வர்ணையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையா, சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹு ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. வஸப்பிஹு, அதை கொண்டு சொல்லு, வஸப்பிஹு, அதாவது அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்களுக்கு பேர் இருக்குது. சப்பிஹு, அதை துதி, அதை சொல்லு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாலிக், குத்தூஸ், சலாமுன், மூமினுன், முஹைமினுன், இப்படி அல்லாஹ்வுடைய பேரை நீ துதி செய். லஹு மா ஃபி ஸமாவாத்தி வல், நீ மட்டும் இல்ல, இந்த வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அல்லாஹ் துதிக்குது, அது போல நீயும் துதி அப்படின்னு அல்லாஹ் இந்த வார்த்தையா சொல்லி காட்டுறான். துதிச்சுன்னா அசீஸ் ஹக்கீம், அல்லாஹ் உயர்ந்தான், அல்லாஹ் அசீஸ் ஹக்கீம், அவனுக்கு நிகராக ஒருத்தவன் இல்லைங்கிற வார்த்தையை நீ சொன்னீன்னா உனக்கு வந்து சொர்க்கம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். எப்போ ரொம்ப சாதாரண அதாவது பெரிய காரியம்லாம் செஞ்சு அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொன்னாம போதும், அல்லாஹ் நீ நெருங்கலாம் அப்படிங்கிற தன்மையை வந்து சொல்லி காட்டுற. அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான். அப்ப பணக்காரர்கள் எல்லாம் பணம் இருந்து அந்த பணத்தை கொண்டு அவர்கள் கீழே உள்ள மக்களை இவர்கள் சுபிச்சமா வாழ வச்சாங்கன்னா அவங்களுக்கு டபுள் பரக்கத்து. செல்வத்தை கொண்டு பறக்க செய்றாங்க.
ஏழையாக்கிறவங்க உழைப்பால பறக்கத்து உண்டு. அந்த உழைப்பை கொண்டு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த பணக்காரனுக்குள்ள நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வு கூட இல்லை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் அவ்வளவு பறக்கத்து இருக்குதுன்னு சொல்லி இந்த நாட்கள்ல நமக்கு ஞாபகம் ஊட்டுறான். அப்போ அகில உலக மக்களுக்கு ஒரு சொல்ற செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நீங்கள் நினையுங்கள், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நீங்கள் துதியுங்கள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஏன் நினைக்கணும், ஏன் துதிக்கணும்னா அவ்வளவு கருணையான உங்களுக்கு கருணை செஞ்சுக்கிறான். அப்படி என்ன கருணை செஞ்சா கேளுங்கும் போது, இந்த வானத்தை பாரு அவன் தான் கொடுத்தான், இந்த பூமியை பாரு நடக்க அவன் தான் கொடுத்தான், இந்த கைகால பாரு அவன் தான் கொடுத்தான், எல்லாமே அவன் தான் கொடுத்தான். அவன் தான் கொடுத்தோமோ அந்த அவன் கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்து. அந்த நன்றி எப்படி செலுத்தணும்னா அவன் சொன்ன கட்டளையில செல்லு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, இறை வணக்கம் பண்ணு, ஹஜ்ஜுக்கு போ, இதெல்லாம் எனக்கு தேவைன்னா விட்டுடுங்கிறான்ல. அப்ப இதெல்லாம் யாருக்கு எல்லாம் கடமையாக்கினா, ஆமனும் குத்திபாலை குஷியாமன், யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களோ அவர்களுக்கு தான் நோம்பு கடமை. ஈமான் இல்லாதவர்கள் நோம்பு கடமை இல்லை. ஈமான் கொண்டவர்களுக்கு தான் சலாத்து. இன்ன சலாத்த காலத்தில் மூமின் கித்தாபன், மூமின்களுக்கு தான் தொழுகையை தவிர மூமின் இல்லாதவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்கள் தொழுகை இல்லை. ஹஜ்ஜு நம்பிக்கை இல்லாதவர்கள் தொழுகை ஹஜ்ஜு இல்லை. ஆகவே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட மக்களை பிரிக்கிறான் அல்ல. ஒட்டுமொத்த மக்கள், உலக மக்கள் வர 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 எல்லா மக்களுக்கும் ஒரு வழியை காட்டி இந்த வழி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பிரிக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் மேல ஈமான் கொள்ளுது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்காக விரதம் வைப்பது, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது, இவை எல்லா கடமையும் அல்லாஹ்வுக்காக நீ செய்யும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்தஸ்து உனக்கு ஒரு. அப்ப நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர் தக்குளத்தும் என்று ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை இழந்துறாங்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம பார்த்துப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.